வணக்கம். இன்று நாம் பார்க்கிற தலைப்பு அதாவது கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றி பார்க்காம பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. இதனுடைய அர்த்தம் நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது தான். அதாவது நமக்கு கண்ணில் ஏதாவது குறைபாடுகள், கண் எரிச்சலோ, கண் சூடோ, இல்லை கண் கெட்ட பார்வைகளோ இந்த மாதிரி நமக்கு இருந்துச்சுனால் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று பார்க்கும்போது, கண்ணில் இரவு நாம் படுக்கும்போது சுத்தமான விளக்கை எண்ணெய், அதாவது ஆமணக்கு எண்ணெய், இந்த எண்ணெயை ஒரு சொட்டு அளவுக்கு 2 கண்ணிலையும் ஒரு சொட்டு விட்டுட்டு கண்ணை அப்படியே 2 சைடு மூடி மடக்கிட்டு நம்ம தூங்க ஆரம்பித்தோம்னா அந்த கண்ணுக்கும் குளிர்ச்சி கிடைக்கும். இதன் மூலமாக நம்முடைய கல்லீரலுக்கும் குளிர்ச்சி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதை நாம் செய்து வந்தால் நல்லது. என்னடா கண்ணில் எப்படி விளக்கெண்ணெய் ஊற்ற சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. இது மருத்துவ குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட உண்மையாகும். ஆகவே இதை பயன்படுத்தி பாருங்கள், நல்லது நடக்கும் கண்டிப்பாக. அதுபோக இரண்டாவதாக நாம் ஐ வாஷ் பண்ண வேண்டும். அது முடியாதவங்க ஐ வாஷ் பண்ணலாம். அப்போ ஐ வாஷ்னால் என்னங்க, கண் வாஷ் தான். அதை கண்ணை கலத்தி பண்ணுறதில்ல. ஐ மீன் கண்ணை ஐ வாஷ்னா ஒரு பாத்திரம், அதில் ஒரு நம்ம ஃபேஸ் மட்டும் முங்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு டப்பில் தண்ணியை வச்சுக்கிறோம். தண்ணியை வச்சு நம்ம ஃபேஸு இந்த இது பூரா கம்ப்ளீட் நனைகிற மாதிரி கண்ணை திறந்து விட்டுறணும், வாயை திறந்து விட்டுறணும். அதாவது வாய் தண்ணியில் படணும். அப்போ எப்போதுமே ஒரு டாக்டர்கிட்ட போகும்போதுமே ஒரு காய்ச்சலோ ஒரு பிரச்சனையோ போகும்போது டக்குன்னு பார்த்த உடனே கண்ணை பார்ப்பாங்க, அடிச்சு பார்ப்பாங்க, அப்புறம் நாக்கை நீட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு? கண்ணிலே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, நாக்கில் அந்த ஈரப்பதம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு உதடு எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் வச்சாலும் அந்த மறுபடியும் அந்த காஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த நாக்கை வச்சு இது பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறது. இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம இந்த ஐ வாஷ் ஒரு நாளைக்கு 2 திருப்பு பண்ணலாம். அந்த தண்ணியில் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இது பண்ணலாம். நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கண், மூக்கு, நாடி, இந்த நாடி நரம்பு, சதை, புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அனைத்து இடத்துலையும் அந்த நீர்ப்பாசனம் நல்ல ஒரு ஸ்மூத் ஆகும். அந்த ஸ்மூத் ஆகும்போது இது மட்டும் நமக்கு பயன் தராது. இதன் மூலமாக நமக்கு கல்லீரும் குளிமை கொடுக்கும். அப்போ கல்லீரில் குளிமை பண்ணும்போது நம்முடைய உடலில் உள்ள உறுப்புகள் பூராமே குளுமையான இது கிடைக்கும். எந்த ஒரு நோய்கள் வராததற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே நாம் கண் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விளக்க எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் கண்ணில் ஒரு சொட்டு விட்டு படுக்கலாம். இதன் மூலமாகவே நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. இதெல்லாம் என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, அடுத்தால ஆலோவேரா ஜூஸ். இப்போ ஆலோவேரா ஜூஸ்னாலே எல்லா பக்கம் கிடைக்கும். இல்லை நீங்களாகவே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஐஸு போடாத அளவுக்கு கூட சில பேர் கொஞ்சம் போட்டுக்கலாம், குடிக்க முடியாதவங்க அந்த மாதிரி ஆலோவேரா ஜூஸ் எடுத்துக்கிட்டால் நமக்கு நல்ல கண் பார்வை தெளிவாக அமையும். இப்போ சராசரி இப்போ ஒன்றுமே என்ன சொன்னாலும் சரி கேட்க மாட்டான். நான் பாட்டுக்கு போவோம் வருவோம். அந்த ஒரு டைம் வரும்போது ஒரு 60 வயசு வரும்போது கண் ஆப்ரேஷன் பண்ணணுமோ அப்படின்னு வரும்போது தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் 35 வயசு 40 வயசுலேயே நீங்கள் தொடர்ச்சியாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த 60 வயசுலலாம் நீங்கள் இந்த மாதிரி கண் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற ஒரு இதே இருக்காது. ஆக ஒரு தெளிவான ஒரு உரைகளை உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே இதை எப்படி பயன்படுத்த வேண்டும், அப்படி பயன்படுத்தினால் மட்டுமே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். நன்றி, வணக்கம்.